பாடுமா. குரு மகிமா குரு மகிமா குரு மகிமா குரு 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 நமோ நம 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 करुण कृपामय मेरे गुरु तुम 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 ब्रह्मा शिव हरि नारायण तुम ब्रह्मा शिव हरि नारायण तुम गुरु ओम गुरु गुरु नमो नमः गुरु ओम गुरु गुरु नमो नमः गुरु ओम गुरु गुरु नमो नमः गुरु ओम गुरु गुरु नमो Excellent, excellent. Guru's grace, we had the great opportunity of listening to our dear Vidya. So it is as good as chanting the Om. So we shall start the session right now. Jai Gurudev pa. Jai Gurudev ma, welcome, welcome. Jai Gurudev Vidya ka, hello ka. hello Jai Gurudev. That's it. Welcome back to Chennai 92. Number 1 base. And in the okay, good. Brass Gardens, 6 Primrose, Prem Millennium Crochet, Brisbane, Chennai, 92. Here we will go. Good. So far, we have been covering the Pure Sutras, Shambhava Upaya, Shakta Upaya, and Anubhava Upaya. Shambhava Upaya consists of 22 sutras, Shakta Upaya 10 sutras, and Anubhava Upaya 45 sutras. It is very important. In the Shambhava Upaya, Ammal Kekra. படிச்சுட்டேன் நான் இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க என்ன பர்பஸ் எதுக்காக நம்ம படைப்புல ஈடுபட்டிருக்கோங்கிறப்ப சிவா சொல்றார் இது ஒரு பெரிய ஒரு பிரபஞ்சத்தினுடைய படைப்பு அதனால உன்னால போக்கஸ் பண்ண முடியலன்னு நான் சொல்றேன்ட்டு அம்பாள் சொல்றா சொல்லுங்க என்னோட குழந்தைகளை நான் தானே பாத்துக்கணும்ங்கிறப்ப உட்காருன்ட்டு எப்படி பிரபஞ்சத்தின் படைப்பு அத முழுமையா சைத்தன்யம் ஆத்மால ஆரம்பிச்சு கிடுகிடுன்னுட்டு 22 சூத்திரங்கள்ல படைப்பினுடைய ஆதாரத்தையும் அந்த படைப்பு எப்படி தன்னிடம் திரும்ப சேர வேண்டும் என்பதையும் தெளிவாக விளக்குகிறார்.
ஆனா சின்ன குழந்தைக்கு புரியாது. மடியில இருக்கிற குழந்தைக்கு அம்மாவை தான் பார்க்கும். அது வந்து ஒரு முழு இட்லிய நெய்யோட வச்சோம்னா குழந்தைக்கு சாப்பிட்டு தெரியாது, பேந்த பேந்த முழிக்கும். அம்மா என்ன பண்ணுவா, வேட ராஜா உட்காருடா மடியில எடுத்து உட்காரிச்சுட்டு அது கொஞ்சம் பெட்டு அது கொஞ்சம் நெய்யில சர்க்கரையெல்லாம் வச்சு அந்த குட்டி வாய்க்கு தகுந்த மாதிரி வச்சாதான் சாப்பிடும். இது ரொம்ப அழகு. நேற்று கூட நேஷனல் ஜியோகிராஃபில பார்த்துட்டு இருந்தேன். எப்படி ஒரு கிங் ஃபிஷர், அதாவது மீன் கொத்தி பறவைம்பாங்க, அது வந்து 7 முட்டை வைக்கிறது. 7 முட்டையில 5 முட்டையிலிருந்து குஞ்சு பொறிக்கிறது. அந்த குஞ்சுகளுக்கு கண்ணு 3வது நாள் தான் திறக்கும். அதுதான் இறைவனுடைய படைப்பு அதிசயங்கள் நம்ம சொல்லவே முடியாது. நாய்க்குட்டி கூட 3வது நாள் தான் கண்ணு திறக்கும். அது எங்க தெரிஞ்சுட்டு இருக்கும். அது போல அந்த மீன் கொத்தி குஞ்சுகள்லாம் கண்ணு திறக்கல, ஆனா அதுக்கு பசி, லபோ 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 தீபோன்னு இங்க அங்க இங்க கத்துது. அவங்க அம்மா பறவை என்ன பண்ணுது, வேகமா போய் ஒரு பெரிய மீனை கொண்டு வந்து அது வாய்கிட்ட வச்சு கூட இந்த வாய் தெரியல, அது வாய் எங்க பிடிக்கிறதுன்னு தெரியல. அவங்க அம்மா வாயோட எடுத்துட்டு போனா அந்த பக்கம் திரும்பி, இந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி இது பாக்குது. அம்மா இது என்னடா இது கஷ்டகாலம்ட்டு முதல்ல இது முழுகிடு. பாருங்க ஹவு த கிரியேஷன் முழுகிட்டு அந்த குட்டி காப்பாது போய் அது வாய்க்குள்ள தன்னுடைய அழகை வச்சு இடுக்கி மாதிரி திறந்து வச்சுக்குது. இப்ப அந்த குட்டி வாயை மூட முடியாது இல்லையா? அந்த குட்டி வாய்க்குள்ள தன் அழகை வச்சு அந்த அழகை பிரிச்சுக்குது. அதான் அப்படியே வாய் திறந்துட்டு இருக்கு. அப்ப தன்னுடைய தொண்டையில் இருக்கக்கூடிய மீனை தன்னுடைய குட்டிக்கு கொடுக்க அந்த குட்டி முழு. இந்த மாதிரி 3 நாள். அதுக்கப்புறம் வேற விஷயம், அவங்க அப்பா அம்மா குடிக்கு தின்னும் சாப்பாடு. ஆக இயற்கைக்கு அன்னை, அந்த படைப்பின் ரகசியம் இயற்கை அன்னைக்கு தான் தெரியும். அது போல அம்பாள் என்ன சொல்றா, பகவான் சிவபெருமான் சொன்னதெல்லாம் உள்வாங்கிட்டு 10 சூத்ராவில சின்ன குழந்தைக்கு புரியுற மாதிரி, இந்தாண்ட ராஜா இது செஞ்சாலே போறோம், என்கிட்ட வந்துருவேன், என்கிட்ட வந்து 22 சூத்திர வைக்கிட்ட மலங்க ஆறு வாயை பொழந்துகிட்டு இருந்த பையன் அம்மா 10லயே முடிச்சதுனால தைரியம் வருது. ரைட்டுமா, நிச்சயமா செய்யறமான்ட்டு ஒரு நம்பிக்கையோட வருவேன். அம்மா என்ன சொல்றா, அப்பா என்னால உணவு ஆக்கித்தான் தர முடியும், அதை நீ கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்து உயிர்த்து உண்டு தன்மயமாக்கி கொள்ளல் உன்கிட்டதான்ப்பா இருக்கு, வழி சொல்லிட்டேன், இனிமேலும் உன் கூடவே இருப்பேன், ஆனால் முயற்சி செய்து வருவது உன்னுடைய கடமை. அப்படின்ட்டு 45 சூத்திரங்கள்ல தான் வந்து அனுபவ உபாயம் உன்னுடைய முயற்சி பார்த்துக்கிட்டே வந்த நாம. லாஸ்ட்ல என்ன வர்றாங்க, படைப்புடைய எல்லாமே சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்ற, 8வது சூத்திரத்துல ஜாக்கிரத் த்விதீய கர 8வது அனுபவ உபாயாவில் 8வது சூத்திரம். நீ ஒண்ணும் தனிப்பட்டவன் கிடையாது. அந்த சூரியனுடைய ஒளிக்கிரணங்களை போல என்னுடைய தந்தையுடைய அத்தனை ஆன்ம ஜோதியும் ஒரு கிரணமாக, ஒரு ரே உனக்குள்ள இருக்கு. அத சாம்பல் பூத்த நெருப்பாக இருக்கு. அதை எடுத்து நீ மறுபடியும் வெளியே வரணும்டா. அப்போ இதெல்லாம் நீ இந்த பிராணாயாமா இதெல்லாம் பண்ணிட்டே வருது. என்னகம் நர்த்தக ஆத்மா. இந்த உலகம் என்னும் ஒரு நாடகத்துல உன்னுடைய ஜீவாத்மா ஒரு டான்ஸ் போட்டுட்டு இருக்கு, ஒரு நாடகம், ஒரு பாத்திரத்தை நடிச்சுக்கிட்டு இருக்க. நான் நடிக்கிறேன்னு நீ தெரிஞ்சிட்டீன்னு உனக்கு அந்த பாதிப்பு இருக்கு. நர்த்தக ஆத்மா, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் என்பது பிறப்பு என்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று இருக்கும், தோற்றம் என்று இருந்தால் அதனுடைய இருப்பு என்பது ஒன்று இருக்கும், இருப்பு என்பது முடிந்த பின்பு இறப்பு என்பது தவிர்க்க முடியாது. அதை முதல்ல மனசுல ஏற்றுக்கிட்டாலேயே ஒரு விதமான நிதானம் வந்துடும் வாழ்க்கையில. அந்த நிதானம் வந்தா தான் நான் யாருங்கிற கேள்விக்கு இடம் இருக்கும். அதுதான் நம்பாள் சொல்றா நர்த்தக ஆத்மா. இந்த ஜீவாத்மா என்பது இந்த படைப்பினுடைய ஒரு அங்கமாக ஒரு வேடத்தை ஏற்று நடித்துக் கொண்டிருக்கிறார். இயக்கப்படுபவன் நீ, இயக்குபவள் நான். ஆனால் எதற்காக இயக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து இயக்குபவள் என்ன அன்னை என்று தெரிந்து என் கையில் நீ சரணாகதி என்று கருவியாகி நீ பாதங்களில் சரணாகதி அடைந்து விட்டால் உனக்கு பாதிப்பு இருக்காது, ஆனந்தம் தான் நெஞ்சம் என்பதை சூச்சகமா காட்டுறான். அடுத்தது என்ன சொல்றா, ரங்கோ அந்தராத்மா. உன்னுடைய ஜீவாத்மா இருக்கு, அது 84 லட்சம் யோனிகள்ல பல 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 அனுபவங்களுக்கு உண்டாகி வந்து அதுதான் இந்த ஜென்மாவுக்கு ஒரு மேடையாக அமைகிறது. இந்த ஜென்மாவில் நீ யாரோ அந்த மேடை தான் உன்னுடைய ஜீவாத்மா.
அந்த மேடை எப்படி பயன்படுத்தி அந்த நர்த்தக ஆத்மா அதை அந்த மேடை அந்த ஆடல் அரங்கை சரியாக பயன்படுத்துவது தான் நீ விளையாடக்கூடிய இந்த விளையாட்டு. அதுக்கு என்ன பண்ணணும்? பிரேட்சகாணி இந்திரியாணி 11வது சொல். பிரேட்சகாணி இந்திராணி இந்திரியாணி. இந்திரியாணின்னா உன்னுடைய ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், புலன்கள், இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது எதுக்காக செயல்படுதுன்னா உன்னுடைய புலன்களின் வாயிலாகத்தான் இந்த உலகம் உனக்கு தோற்றமளிக்கும். இங்குதான் பகவான் ரமணர் சொல்றார், உபாதி வேறு உணர்வு ஒன்று. உன்னுடைய கொசுவுக்கும் அந்த உள்ளுணர்வு இருக்கு, ஈக்கும் உள்ளுணர்வு இருக்கு, உனக்கும் உள்ளுணர்வு. உபாதி வேறு. இந்த உலகம் உனக்கு தோற்றமளிப்பதை போல ஒரு ஈக்கு தோற்றமளிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு காக்கை, பறவை எல்லாமே காலையில இருக்கு. ராத்திரியில் தான் வௌவால் வருது, ஆந்தாலாம் வருது. ஏன் நீ ராத்திரில வர காலையில வரலன்னு நீ கேள்வி கேட்க முடியாது. அதனுடைய அனுபவமே வேறு, உன்னுடைய அனுபவம். ஆனால் உணர்வு ஒன்று. அதனால அம்பாள் என்ன சொல்றா? பிரேட்சகாணி இந்திரியாணி. அதனால இந்த கருவிகளை வைத்துக்கொண்டு நீ உணர்வு பூர்வமாக வெளியில் செல்லும் பொழுது be with awareness. எவ்வளவு உள்ளுக்குள்ள போறியோ அப்போ உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜோதியானது தானாக வெளிப்படும். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். சோ இன்னைக்கு முக்கியமா நெக்ஸ்ட் ஸ்டெப் இதெல்லாம் பண்ணணும் அம்பாள் சொல்லிட்டால. அப்ப என்ன ஆகும்? தீவஷாத் சத்வ சித்தி. அதனால தீவஷாத்ன்றப்ப தீவஷாத் சத்வ சித்தி. இதன் மூலமாக இதன் மூலமாக என்ன? வித் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் தட் யூ ஹேவ் அக்வயர்ட். சாதனை பண்ணணும், யோகா பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும். அந்த வெளியே போகக்கூடிய இந்திரியங்களையும் பார்த்து உலகத்தில் இருந்துகிட்டு உள்ளார என்ன இருக்குன்னு இதெல்லாம் நீ பண்ணிட்டே வந்தீங்கன்னா சத்வ சித்தி. உனக்குள் அந்த தன்மயமாதல், தன்னைத்தான் உணர்தல் என்பது தானாக நிகழும். நீ வெட்டி முறிக்கவே வேணாம். நான் சொல்றத ஃபாலோ பண்ணிட்டே வா. பிராணாயாமா பண்ணு, கிரியா பண்ணு, அதே நேரத்துல யோகா பண்ணு. யோகா பண்ணிட்டு இந்த கருவிகள் எதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு யோசிச்சுட்டு எல்லாருக்கும் அன்பு கொடுத்து நீயும் அன்பிலேயே இருந்தா உனக்குள்ள தானாக சத்வ சித்தி, எல்லா விதமான பவர்ஸ், எல்லா விதமான சக்திகளும் தானாக உனக்குள் வரும். அப்ப என்ன ஆகும்? அந்த அந்த நிலைமை வந்துட்டு எப்படி ஃபீல் பண்ணுவ? சித்தி ஸ்வதந்திர பாவ. சித்தினா இந்த பவர்ஸ், ஸ்வதந்திரனா லிபரேஷன். நமக்கு இந்த சித்தி வந்துடுதுன்னா எல்லாமே நமக்கு ஒரு லிபரேஷன். எப்படி நீ பாத்தீங்கன்னா ஒரு புறா பறக்கிறத பார்க்கணும். புறா ஜைன்னு மேல போகும், ஜைன்னு கீழே வரும். புறாவுடைய விங்ஸ் ஆர், ஷோல்டர்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். காக்கா கூட காக்கா காத்தடிச்சுன்னா ஓடி அப்படியே காத்தோட அடிச்சுட்டு போகும். ஆனா ஒரு புறா பார்த்தீங்கன்னா இத்தினோண்டு இருக்கும். அந்த புறாவினுடைய shoulders are very strong that it can build up vertically and can plummet down horizontally and every direction it can go. அப்போ அதனுடைய படைப்பு அப்படி இருக்கச்சே அதுக்கு சுதந்திரமா இருக்கு. ஜாயின் இப்படி போறது, அப்படி வருது, மேலே போகுது, கீழே குறிக்குது, சுதந்திர பாவ. அது போல உனக்குள்ள ஒரு சுதந்திரமான உணர்வு தனக்காக உண்டா இல்லையா? இப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எனக்கு மசால் தோசை தான் ரொம்ப இஷ்டம். நான் தேசி மணியை போய் மசால் தோசை ஆர்டர் பண்றேன். அவர் ரொம்ப நேரமா நான் போறப்பதான் என்ன பண்றாங்க, சார் தோசை மாவு தீர்ந்து போச்சு, சப்பாத்தி இருக்கு சாப்பிடுறீங்களா ஆகலாம். என் எதிர்த்து உட்காந்துக்கிறவரு மசால் தோசைய புட்டு சாப்பிட்டு இருக்க தேங்காய் சட்னியோட. திஸ் இஸ் அ சீனரி. எதிர்க்கு இருக்கிறவரு மசால் தோசையை அனுபவிச்சு சாப்பிட்டு இருக்கார். நான் எதிரில் உட்காந்து மசால் தோசை ஆர்டர் பண்ண, மசால் தோசை தீர்ந்து போச்சு, சப்பாத்தி தான் இருக்குங்கிற. அப்போ you have to see your own state of being. அப்போ உடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா that's okay. இந்த மசாலா தோசை எத்தா போடா சாப்பிட்டா போச்சு அப்படின்னு நிலை உங்களுக்குள்ள தானாக வரும் பொழுது அதுதான் உண்மையான லிபரேஷன். never get attached and get feverish about it. உடனே காட்டு கத்தல் என்னையா மணி 9 தானே ஆகுது, எந்த ஹோட்டலுக்கு இத்தினோண்டு துக்குளி உண்டு கடைக்கு போனா கூட தோசை எப்ப வேணா போட்டு தரணும். இவ்வளவு பெரிய ஹோட்டல் நடத்திட்டு இருக்கீங்க, தோசை மாவு இல்லைங்கள வெக்கமா இல்லை. ஈஸி சேவை டு தி கஸ்டமர்ஸ்.
டாட் போட்டு சத்தம் போடுறச்சே அவனும் கூனி குறிக்க போயிடுறான். 10 பேர் நினைக்கிறாங்க நான் பைத்தியம் மாதிரி வளர்றான். அவன் தோசை வர தோசை விட்டு போறான். இந்த ஆளுக்கு என்ன வேலை? நீங்க தோசை பக்கத்து கடைக்கு போக வேண்டியதானே, ஏன் இப்படி சத்தம் போடுற? யூ பிகம் a thing of mockery and your prana goes down and you are also affecting the prana others. Our manager, call your manager. இப்படி ஓடி வர, சார் என்ன சார் பண்றது, எதிர்பார்க்காம என்னையா ஹோட்டல் நடந்துருக்கீங்க சார், என்ன சார் பண்றது? இப்படி எல்லாம் நடந்ததுன்னா யாருக்கு நஷ்டம்? அப்ப இன்னும் நீ மசாலா தோசையிலேயே ஊதி இருக்கிறன்னு சரியா? அதுக்கு மறுபடியும் நீ யோகா பண்ணு. இது நான் பலமுறை சொல்லியிருக்கேன். 2006 சில்வர் ஜூபிலி செலிப்ரேஷன் வந்தப்ப அப்ப நம்ம ஸ்ரீனிவாஸ் ஷாலினி ஆஸ்தான பாடகர்கள் ஆஷ்ரம் அவங்க சென்னைக்கு வந்திருந்தாங்க. எல்லா கலைஞர்களையும் ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்யறது எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்கு கொடுத்துருந்தாங்க. சவுந்தரராஜன் எனக்கு கொடுத்தாங்க. சவுந்தர் வந்து பிஸி எம்ப்ளாய்டு இன் முத்ரா கிரியேஷன்ஸ். ஸோ நான் தான் இதை எடுத்துட்டேன். தினம் ஒரு வேன் எடுத்துட்டு போவேன், ஸ்ரீனிவாஸ் ஷாலினி கூப்பிட்டுப்பேன். இவன் ஊர்லாம் சுற்றுவேன், திருவள்ளிக்கேணி, மயிலாப்பூர், கலாக்ஷேத்ரா எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து எல்லாரும் ஜெயசுதாஸ் உட்பட, சந்தான கோபால் உட்பட, சேஷகோபால் உட்பட அனைவரையும் ஒருங்கிணைத்து ஏறக்குறைய ஒரு 150 கலைஞர்களை நாங்கள் உருவாக்குறோம். ஒன்று சேர்த்து அது பெரிய வேலை அது பண்ணணும். குருஸ் கிரேஸ். அப்போ அவங்க வந்து இந்த மயிலாப்பூர்ல வசந்த பவன் ஒன்று இருக்கு. அந்த வசந்த பவன்லயே அது ஹாஸ்டல் அட்டாச்சு. அப்போ அந்த ஹாஸ்டல் வந்து நம்ம சவுந்தர் நடத்திட்டு இருந்தார், கேட கஸ்ட் ரூம். ஸோ தினம் அங்கே போயிட்டு இவங்களை கூப்பிட்டு அந்த வசந்த பவனை போய் டிஃபன் கொடுத்துட்டு வாங்கி கொடுத்துட்டு அவங்களை கூப்பிட்டு போறது என் வேலை. இதெல்லாம் பண்ணியிருக்கேன் நிறைய. அப்படி ஒரு முறை பண்ணப்போ காலையில் அப்போதான் மணி வந்து 8:30. நான் போறேன், சார் நம்ம கிளம்பலாமா, ரெடி ஆயிட்டீங்களா? ஓ ரெடி, ஐ எம் ரெடி தன்ராஜ், போலாமே வாங்க. ஸ்ரீனிவாசன் வந்தாங்க, சாப்பிட்டு போயிடலாமே, பசிக்குது, வாங்க சாப்பிடலாமே, கீழே போயிட்டு இப்படி என்ன சார் வேணும்னு, எனக்கு மசாலா தோசை ரொம்ப இஷ்டம், மசாலா தோசை ஆர்டர் பண்ணேன். சரி நான் இட்லி வடை அவங்க மசாலா தோசை. அவர் திடீர்னு மேனேஜர் ஓடிந்தார், சார் மசாலா தோசை வந்து 9 மணிக்கு மேலதான் கிடைக்கும், இன்னொரு அரை மணி நேரம் நீங்க வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். நடந்தது வாழ்க்கையில. ஸ்ரீனிவாஸ் எகிரி நிக்கிறார். அப்படியே என்னைய ஹோட்டல் நடத்துறீங்க, பெரிய மெட்ராஸ்ல பெங்களூர்ல வந்து பாரு, காலையில் 6 மணிக்கே தோசை கிடைக்கும், இங்க மணி 8 கிடைக்கல, காச்சு மூச்சன் கத்த, கால் யுவர் மேனேஜர். இஃப் ஐ திங்க் உன்னை இப்பவே பொசிக்கிடுவேன். வார்த்தையை பாருங்க, என்ன நினைச்சிட்டு எனர்ஜி பத்தி. ஐ வில் பர்ன் யூ, உன்னை சாம்பல் ஆக்கிடுவேன் தமிழ சொல்றேன். என்ன சார் பெருசா பேசுறீங்க, நானும் படிச்சு போயிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க, வயசுக்கு தகுந்த பேச்ச பேசுறீங்க. நான் கூப்பிட்டா கபாலியா வந்து நிற்பாருன்னார் அவரு. நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இது யார் கபாலி, இதுல அடியாளம் வச்சிருக்காங்க ஹோட்டல்ல பாக்குறதுக்கு. அவர் சொன்ன கபாலீஸ்வரரா? ஏங்க கர்மகாம்பாளுக்கும் கபாலீஸ்வரர் வேலை இல்லையா? மசாலா தோசை பிரச்சனை தீர்த்து வைக்கிறதா வேலை? அவர் சொல்றாரு மேனேஜர், அவருக்கு கோவம் வந்துடுது. நான் கூப்பிட்டா கபாலியா வந்து பண்ணுவார், ஒன்னும் பண்ண முடியாது. இப்படியே நான் பார்த்தேன், சார் வாங்க சார், போற வழியில எத்தனையோ ஹோட்டல்ஸ் இருக்கு, நான் கையை பிடிச்சிக்கிட்டு ஏத்துறேன். ஆனா அவருக்குள்ள அந்த ஞானமும் இருக்கு. என்ன குருஜியோட கூடவே இருக்காரு இல்லையா? வேந்தார் என்ன தன்ராஜன் என்ன ரொம்ப பேசிட்டேன்னா, சார் ரொம்பவே பேசிட்டீங்க, மசாலா தோசைக்கா சார் திட்டுறீங்க? அவருதான் சம்பளத்துக்கு வேலை பண்றாரு, அவர் வயிற்றுப்பாடு. ஆமாமா, ஐ எம் சோ சாரி, நான் செஞ்சது தப்புதான்ட்டு சாயங்காலம் திரும்பி வரச்சு அந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஸ்ரீனிவாஸ், நான் செஞ்ச தப்பு, காலையில பசியில சொல்லிட்டேன், மனசுல வச்சுக்காதீங்க. அதெல்லாம் போய் மறந்துட்டேன் சார், நீங்க கூட பெரியவர் தான் சார், நான் ஏதாவது தப்பா செஞ்ச மன்னிச்சுக்கோங்கிட்டு அந்த சமரசம். குருஜி சொல்லுவார், அதாவது நாட் ஈவன் ஃபர்கிவிங், ஃபர்கெட்டிங் வாட் ஹேப்பன்ட் இஸ் வெரி குட். அது போல நம்ம என்ன பண்றோம், சித்த சுதந்திர பாவ, நீ சுதந்திரமா இருக்கியான்னு உணர்றதுக்கு நீ உணரணும் என்னென்ன நடக்குது. இப்ப வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ரமணர் முதற்கொண்டு எல்லாருமே நீ தேகம் அல்ல, நீ தேகம் அல்ல, தேகம் அல்ல, தேகமாவத்தை விட்டொழிகிற. அது அவ்வளவு ஈஸியா சார்? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா 84 லட்சம் பிறவிலையும் அதுல விதவிதமாலையும் நீ உடம்போடுதான் உன்னை ஈடுபடுத்திட்டு இருக்க. இந்த உடம்புக்கு ஒரு பேர் வச்சு அது கூப்பிடுறாங்க. நான் வந்து ஜீவாத்மான்னு யாருன்னு கூப்பிட திரும்பி பார்க்க மாட்டேன். தன்ராஜ் தான் திரும்பி
இல்லையா? ஓ ஜீவாத்மா அண்ணா, ஜீவாத்மாவா என்னடா பேர் புதுசா இருக்கு அப்படின்னு அபார்ட் போயிட்டே இருக்கும். தன்ராஜன், ஓ என்னதான் கூப்பிடுறாங்க. So you're so much akin, so much identified with your body. That's natural. There's nothing to say about it, right? ஆனால் அந்த தேகான்ம பாவத்துல எப்படி விடுபடுறோம்? இதுல எப்பவுமே ரொம்ப யோசிப்பேன். ரொம்ப ஈஸி. எப்படின்னா, நம்ம தேகம் எதனால செயல்படுது? இவன் என்ன இருக்கு? 4 தான். முதல்ல பசி, அடுத்தது தூக்கம், அடுத்தது உங்களுடைய ப்ரொக்ரியேஷன். ப்ரொக்ரியேஷன் நம்மள மாதிரி ஒரு வேகம், காம உணர்வு கூட சொல்லணும். 4வது சர்வைவல். யாவையும் எக்கடி கட்டவன் நான் நல்லா இருக்கும். இந்த 4 உணர்வுகளும் தான் இந்த உடம்ப கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கும். ஆக இந்த 4 உணர்வுகளை வர்றச்ச நீங்க ஒரு நிமிஷம், குருஜி ரொம்ப அழகா அட்வான்ஸ் கோர்ஸ் சொல்லுவார், நெவர் எவர் counteract with the emotions, observe the emotions and analyze the emotions. சப்போஸ் ரொம்ப பசிக்கிறது, என்னடா இவ்வளவு பசிக்கிறது, வயிற்று கிள்றதே அப்படின்னு போறீங்க. போறப்ப நிறைய நீங்க போறச்ச கடைசியில் இதுல எத்தனை பேருக்கு நடந்திருக்கு. அப்பதான் சார் 3:30 மணி ஆகி போச்சு, டிஃபன் டைம் 4:30 மணிக்கு தான் சார், லஞ்ச் டைம் ஓவர். அப்படியே பயங்கரமா இருக்கு. நான் அடுத்த ஹோட்டல் எங்கன்னா ரொம்ப தூரம் போவேன். சரி, ரொம்ப தூரம் போறீங்க நீங்க. அப்போ அந்த பசி என்ற உணர்வை நீங்கள் பார்க்கத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. நமக்குள்ள லிவர், நம்முடைய கல்லீரல் இஸ் அ பேங்க் ஆஃப் தி பாடி. நீங்க பசிக்கிறச்ச தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் இருந்தீங்கன்னா அந்த பசி போயிடும். The beautiful liver makes the fructose into glucose and maintains the body. அதனால தான் ஒரு மனிதன் 7 முதல் 14 நாட்கள், 30 நாட்கள் கூட உணவில்லாமல் உங்களால் இருக்க முடியும். அப்போ அந்த பசி 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 லபோதிபம் அடிச்சுக்காம குடிமொழிக போயிடுச்சு, பரவாயில்லங்கிறப்ப அந்த தேகான்ம பாவம் குறையும். தூக்கம் நீங்க அதுவும் ராத்திரில டிராவல் பண்றச்சே தெரியும், அப்படியே பாம்பு மாதிரிலாம் டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு முறை ஊருக்கு வந்துட்டு இருக்கேன் நைட், அன்னைக்கு தீபாவளிக்கு தான். அப்போ குடியாத்தில் பிரான்ச் பண்ணுறப்ப வந்தப்ப ஒரு 3 பேர் உட்கார சீட், எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க, தொங்கிட்டு இருக்காங்க பஸ்ல. எப்படா சென்னை வரோன்ட்டு கிளம்பிட்டு எல்லாம் நானும் தொங்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு 3 பேர் உட்கார சீட்ல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தார். நான் கேட்டேன், ஏன் சார்? அவர் நான் நினைச்சு என்ன வாந்தி எடுத்துருப்பாங்க, அதான் யாரோ உட்கார்ல போல, அந்த மனுஷன் மட்டும் உட்கார்ந்துருக்கேன். நானே கற்பனை பண்ணிட்டு, ஏன் சார் இடம் இருக்க உட்காரலாமா? என்ன சார் உட்கார்ந்து பார்த்தா தான் சார் தெரியும். என்னங்க சொல்றீங்க நீங்க? அவரு கொஞ்ச நேரம் பாருங்க சார். அவர் நடுவில் உட்கார்ந்துருக்காரு. கொஞ்ச நேரம் சைன்னு போறாரு, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறார். நம்ம ஸ்பைன் ரொட்டேஷன் பண்ணுவோமே அந்த மாதிரி இப்படிங்கிறாரு, முன்ன போய் முட்டிக்கிறாரு, அவரே தலையை தொடச்சுக்கிறாரு. அவ்வளவு தூக்கத்தை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. தூக்கத்துல ஒரு உடம்பு அப்படியே சுழண்டு பம்பர மாதிரி ஆடிட்டு இருக்கு. அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. இப்ப தெரியுதுங்களா சார்? நாங்க என் பக்கத்துல அவர் சிரிச்சுக்கிட்டேன், சார் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு நின்று வரதே பெட்டர், நின்று வேண்டாம் சென்னை வரைக்கும். சோ அப்ப என்னன்னா, அந்த தூக்கத்து மேல உங்களுக்கு கண்ட்ரோல் கிடையாது. அப்ப தூக்கம் வரைச்சே வீட்டுல ஜெயசி சொல்லுவாங்க, ரொம்ப சொல்லுவாங்க, தூக்கம் விழிப்பு நிலையில் தூக்க நிலைக்கு போறச்ச அது ஒன் ஆஃப் தி சித்திஸ். அப்சர்வ் பண்ணி பாருங்க. எப்போ அந்த டக்குன்னு போற மாதிரிலையோ யோக நித்ரா மாதிரி நம்ம விழிப்பு நிலையிலிருந்து அந்த தூக்க நிலைக்கு போறச்ச ஒரு நிமிஷம் நீங்க அனுசரிச்சு பாத்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய உள் உணர்வை உணர முடியும். அப்படியே ஸ்லிப் ஆகும். அதுதான் இந்த ஜெயா, அந்த நித்ர ஜெயா, அந்த தூக்கத்தை தான் வெற்றி கொடுத்து. எவ்வளவு வேலை இருக்கும், நிறைய வேலை இருக்கும். ஒரு அரை மணி நேரம் தூக்கிட்டு நல்லா இருக்கும் போல இருக்கும், ஆனா முடியாது. இன்ஸ்பெக்ஷன்ல வர வச்சு can't avoid it. அப்போ ஒரு நாள் தூக்கத்தை பிரியா இல்லையா போயிட போறது. அதுதான் ஜெயா. அதுதான் இந்த ரொம்ப அழகா சொல்றது சித்த ஸ்வதந்திர பாவ. இத மட்டும் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தேகான்ம பாவத்தை ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. பசின்னு வந்தா கடிச்சு துப்பி எல்லாம் லவோ ரிவாரியாம என்ன ஆயிப்போச்சு, உண்மை இல்லையே சால்ரை ஏத்துக்கோங்க, இயல்பாக இருங்க. அப்போ அந்த தேகான்ம பாவம் தாராளமாக ஜெயம் பண்ணலாம். மற்றவர்களுக்கு நாம யூ கேன் பி a source of joy. நம்ம மற்றவங்களுக்கு உபதிரவமா இருக்கு. கல்யாணம் வீட்டு எப்ப போடுவாங்க பந்தி, எப்ப போடுவாங்க அதே பாத்துருக்கிறேன்.
சார் என்ன மாங்கல்ய தாரணமே முடியல, அது முடிஞ்சதா சார் மந்தி. அது இவருக்கு நான் ஆபீஸ் போகணும். அது ஏன் வந்து தொலைஞ்ச முகூர்த்தத்துக்கு நிறைய பேர் பார்க்கலாம். அதுதான் நமக்கு, அதுதான் இந்த உலகத்துல எல்லாரையும் பார்க்கணும். பல இடங்கள்ல பல நிகழ்வுகளை பார்த்தோம்னா நீங்க எங்க இருக்கீங்க, மத்தவங்க எங்க இருக்காங்க, இந்த உலகத்துல இந்த பரிணாம வளர்ச்சியில இந்த என்ன தன்னைத்தான் உணர்ந்த நிலையில எங்க நம்ம இருக்கோம் நல்லா தெளிவா. அதுக்காக மத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். நாம 100 படி என்ன, நம்ம 90வது 95வது 97வது 99வது படியில் இருப்போம். 7வது படியில் ஒருத்தர் இருக்கலாம், 5வது படியில் ஒருத்தர் இருக்கலாம். அது வந்து தானாக பரிணாம வளர்ச்சி அது நடக்கும். அவனையும் அம்பாள் விட மாட்டான். ஏன்னா ஒரு கையில அங்குசம் வச்சிருக்கா, இன்னொரு கையில பாச கயிறு வச்சிருக்கா. எப்படி அம்மா விட மாட்டான். ஆனா நாம சந்தோஷப்பட்டுக்கலாம், அம்மா பக்கத்துல இருக்கோம், நாம அம்மா பக்கத்துல இருக்கோம்ட்டு அந்த நம்பிக்கை வரப்ப அதுதான் ஆன்ம வளர்ச்சி. அதுதான் சித்த ஸ்வதந்திர பாவ. இந்த சித்த ஸ்வதந்திர பாவங்கிறது அப்சல்யூட் ஃப்ரீடம் ஃப்ரம் ஆல் அட்டாச்மெண்ட் அர்த்தம். இது எவ்வளவு தூரம் நம்ம பரிணாமம் வரோமோ 70%, 80%, 90% அந்த அப்படியே நாம அந்த ஸ்பிரிச்சுவல் பாத் ஆன்ம வழியில போயிட்டே இருக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன, பீஜ அவதானம். பீஜ அவதானம், பீஜன்னா வித்து, அவதானம்னா அட்டென்ஷன். நமக்குள்ளர அந்த உள் உணர்வு வந்தப்ப ஒவ்வொரு நிமிஷமும் அந்த உள்ளுணர்வின் பால்பட்டு செயல்படும். அந்த இந்திரியாணி வந்துட்டோன்னு பிரேட்சக்காணி இந்திரியாணி அதை அப்ளை பண்ணிட்டே இருக்கு. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு மேல போறோமோ அவ்வளவுக்கு கீழே விழுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. கீழே விழுந்து அடி பலமா இருக்கும். அதனாலதான் டபுள் எட்ஜ்டு ஸ்வர்டு பாரு ஜேகே. The path of spirituality is a double-edged sword. அதனால ஜாக்கிரதையா போனோம். அதே நேரத்துல நம்முடைய வார்த்தைகள், எண்ணங்கள், செயல்கள் யோசிச்சு பேசும். அதுதான் நமக்கும் மற்றவாளுக்கும் வித்தியாசம். வாய் இருக்குது, நாக்கு இருக்குதுன்னு டமால் பேசப்படாது. பீஜ அவதானம். அப்படி அந்த யோக நிலையில் நீ போக போக உனக்குள் வித்தாக இருக்கக்கூடிய அந்த உள் உணர்வின் மேல் கவனம் வை. பீஜ என்றால் உன்னுடைய ஆழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய உன்னுடைய உள் உணர்வு. அவதானம், தானம், அவதானம், அதன் மேல் கவனம். சோ உன்னுடைய ஒவ்வொரு செயலும் அந்த உள்ளுணர்வின் பார்ப்பட்டு செயல். அது என்ன சார் உள்ளுணர்வின் பார்ப்பட்டு செயல்படுது இல்லையா? அந்த உள்ளுணர்வு ஒண்ணுமே இல்லை, தூய்மையான அன்பு. அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாருமே அன்பு அன்புங்கிறது, உள்ளுணர்வுங்கிறது. God resides only two things. One thing is he is a love personification and he is the Ananda personification. சத்துங்கிறது எவர் எக்ஸிஸ்டன்ட். சித்தி என்பது எல்லாம் அறிந்தது. ஆனந்தம் என்பது ஆனந்தமா இருக்கு. எப்ப ஆனந்தமா இருக்கும்? மத்தவங்க மேல அனுபவிக்கிறச்சது அந்த ஆனந்தமா இருக்கு. அதனால அந்த உள் உணர்வுங்கிறது ஒண்ணுமே இல்லை, அன்கண்டிஷனல் லவ். அந்த அன்கண்டிஷனல் லவ் உன்னுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் இருந்தா அதுதான் பீஜ அவதானம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சூத்திரம். முதல்ல பீஜ அவதானம், பீஜ அவதானம் அது என்ன உள்ளுணர்வு. உள்ளுணர்வு என்ன? நானும் மண்டையை பிச்சுட்டு இருந்த காலங்கள் உண்டு. பார்த்தா உள்ளுணர்வுங்கிறது என்ன? என்னுடைய உணர்வும் உன்னுடைய உணர்வும் ஒன்றுதான், உபாதிதான் வேறு. நாய் கூட பாருங்க, நாய் அந்த பக்கம் போயிட்டு இருக்கும், இதெல்லாம் பார்க்க அது பாட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம போடுறது கை அது திரும்பி பார்க்கும். இந்த நாய் என்ன பார்த்தா ஏன் குறைக்குதுன்னு அது பார்க்கணும். நம்மளை பார்த்து அந்த நாய் பாட்டு போயிட்டு இருக்கு. இந்த நாய் கம்மனு போக வேண்டியதானே. அது ஏதோ தனக்கு கீழ் வந்துட்டுதான் ஹேங்கிறான். அந்த நாய் இந்த நாய் பாக்குது. இந்த நாய் என்ன பார்த்து மறைக்குது அப்படின்ற ஒரு மாதிரி. சம்டைம் வரணும், சம்டைம் இதே போடா உன்னை நான் ஏண்டா மதிக்கணும் போயிட்டே இருக்கு. இது பல இடங்களை பார்க்க ஒண்ணுமே இல்லைங்க. டிராபிக் ஜாமுங்க, பயங்கர டிராபிக் ஜாம். பிகாஸ் அது சென்னை மெட்ரோ ரயில் இன்ச்சா நகருது. மழை பெஞ்சா சொல்லவே வேண்டாம், சென்டிமீட்டர் நகரும். அப்போ எவ்வளவுதான் பிரேக் போட்டாலும் முன்ன இருக்கிற மாதிரி இடிக்கிறது கஷ்டம். 2 வீலர் சரி, 4 வீலர் சரி. நேற்று அப்படிதான் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா ஒண்ணுமே இல்லை. அந்த கொஞ்ச தூரம் போன உடனே இங்க வலசர வாக்கத்துல
முன்ன போன டூ வீலர் மேல கொஞ்சம் அந்த நம்பர் பிளேட் மேல இடிச்சிட்டேன். யோ பாத்து வாயா, இது கூட தெரியல, ஏன் அதை முட்டுற? இவர் சொல்றாரு, சார் பிரேக் போட்ட முடியல, எப்படி ரொம்ப டிராபிக், கொஞ்சம் தான் பிரேக் போட்டேன், சாரி சார். டூ வீலர் சரியா இருக்கா, பிரேக் போட்டியா, சர்வீஸ் பண்ணியா பார்க்க வேணாமா? நீ பாட்ட முட்டிட்டு இருந்தா கீழே விழுந்தப்பட சார், நடக்கலையே, சாரி சொல்லிட்டு இருந்தேன், கோச்சிக்காதீங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், ஒண்ணுமே இல்லைங்க, உங்க மேல ஒரு ஜோல்ட், அவ்வளவுதான். அவனும் நல்லா தான் இருக்கான், எல்லாருமே 2 காலை கீழே வச்சுதான் போயிட்டு இருக்கோம். காலை தூக்கி போற அளவுக்கு ஸ்பீடே கிடையாது, காலை தேய்ச்சிக்கிட்டு தான் போனோம் ரோட்ல. அந்த மாதிரிதான் எல்லாரும் போயிட்டு இருக்கானுங்க. அப்போ பார்த்தோம்னா அது எந்த ஒருத்தனை திட்டுறதுல எந்த ஒரு பிரயோஜனம் இருக்கு? நடந்த நிகழ்வை மாற்ற முடியாது. அவன் பின்னாடி முட்டிட்டான், சாரி சார் சொல்லிட்டான், தட்ஸ் ஓகே சார், போயிட்டு இருக்கோண்டி. அதை விட்டுட்டு ஒரு தே கிரியேட்டட் a scene. இவருக்கு வருத்தம், அவருக்கு 2 பேரும் மனசுல அந்த வருத்தத்தோடு தான் போயிட்டு இருப்பாங்க. அப்போ பீஜ அவதானம் எங்க இருக்கு? அதுதான் நமக்கும் மற்றவனுக்கும் வித்தியாசம். பீஜ அவதானம் நம்முடைய எண்ணமும் வார்த்தைகளும் செயல்களும் நிதானமாக என்ன என்ன என்பதை ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் நம்ம போவோம். புரியுதா? இதெல்லாம் அம்பாள் சொல்லிட்டே வர்றா, டேய் நீ யோகி ஆயிட்ட, ஜாக்கிரதையாயிரு. எப்படி முதல்ல நர்த்தக ஆத்மாவில் ஆரம்பிக்கிறாங்க, ஆரம்பிச்சு மொள்ள வர்றாங்க அம்பாள், வந்துட்டு பீஜ அவதானம், ஜாக்கிரதையா ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ உணர்ந்து, அதைத்தான் குருஜி சொல்றது, லிவ் இன் த பிரசன்ட். லிவ் இன் பிரசன்ட். குருஜி சொல்றது ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் அந்த 5ல அடக்கல. நீ ஒவ்வொன்றையும் யோசிச்சு பேசு, என்ன யோசிக்கணும்னு யோசிச்சு பாரு, என்ன செயல்படுத்த யோசிச்சு. ஏதோ ஒரு படத்தை நினைச்சுக்கிட்டு இது மாதிரிலாம் எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது தெரியுங்களா? எஸ்பெஷலி ஒரு பெரிய டெக்ஸ்டைல்ஸ் மில்ஸ், அதுல ஸ்பிண்டில் சுத்திக்கிட்டே இருக்கும். திருப்பூர்ல எல்லாம் பார்த்திருக்கேன், ஆக்சிடென்ட்ஸ் ஆர் வெரி காமன். அந்த நூல் இழை உள்ள போயிடுத்துன மோட்டார் ஆஃப் பண்ணிட்டு அந்த நூல் இழையை ஜாயின் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணணும். அதை ஆஃப் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும். மறுபடியும் ஆன் பண்றதுனால நூல் இழையை சேர்க்கணும். அந்த இவர் எக்ஸ்பர்ட்டா, அதனால அந்த நூல் இழைய அந்த மிஷின் போறச்சியே அதை ஆஃப் பண்ணி செஞ்சு அப்படி ஆன் பண்ணுவார். அதனால இது வரைக்கும் கை பண்ணணும் நிறைய பேர் இருக்காங்க திருப்பூர்ல. அந்த மிஷின் அந்த முதலாளி 90 ரூபாய் இருப்பார். அதுக்குள்ள அவசரம் அது என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. ஆக நம்முடைய எண்ணங்கள் என்ன, வார்த்தைகள் என்ன, செயல்கள் என்ன, அதை பண்றச்ச எத்தனையோ விபத்துக்களை நாம் தடுக்கலாம், எத்தனையோ ஆனா வேண்டாத நிகழ்வுகளை நாம் தவிர்க்கலாம். அதுதான் அம்பாள் அவ்வளவு அழகா ஒவ்வொரு சூத்திரத்திலையும் நீ எப்படி முன்னேறணும்ட்டு அழகழகா ஒரு சின்ன குழந்தைக்கு அம்மா ஓட்டுற மாதிரி ஊட்டிட்டு இருக்க. அடுத்தது என்ன? 16வது சூத்திரம், ஆசனஸ்த சுகம் ஹிருதே நிமஜ்யதி. அப்படின்னு ஆசனஸ்த, ஆசனம் என்ன? உட்கார்ந்து இருக்கிறது. சுகம் வித் ஈஸ் இல்லையா? ஸ்திரம் ஆசனம் சுகம், அது பதஞ்சலி தழுவம். இது ஹிருதே, ஹிருதேனா உன்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆனந்தத்தில். அந்த ஹிருதேங்கிறத ஹிருதேன்னா ஏரி, லேக். இப்ப மானசரோவர் ஹிருதே ஒரு லேக். அப்படி உன்னுடைய இதயமும் ஒரு அற்புதமான ஆன்மீக ஏரியா இருக்கா. அந்த ஏரியில உன்னோட ரிஃப்ளெக்ஷன் எப்போ வரும்? நிம்மதியா சுகமா நீயா இருக்கச்சத்தா அந்த நிம்மதி இருக்கும். அம்பாள் என்ன சொல்றா? அந்த அற்புதமான உள் உணர்வு அன்பு கடலில், அன்பு என்ற ஏரியில் மூழ்கி சுகமாக இருப்பாயா. அம்பாள் சொல்ற சுகமே உனக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா வெளியே லபோலபம் போயிட்டு உள்ளப்ப ஆசனஸ்த உள்ளார கம்முன்னு உட்கார். எங்க? ஹிருதே, உன்னுடைய அந்த ஏரி, உன்னுடைய உள்ளுணர்வு என்ற அந்த ஏரியில் நிமஜ்ஜனா மூழ்கு, அதில் முங்கி சுகமாக இரு. சுகம் வித் ஈஸ். உனக்குள்ள நிம்மதியா இரு. அப்பா திட்டுவாரு, சும்மா இங்க துரு ஏண்டா கையில வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சும்மா இருக்க மாட்டியாடா நீ, துருன்னு உதுர வாங்குறேன்னு திட்டுவாங்க. அந்த கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். அப்படி பழகிட்டோம்னா தன் இயல் சார்ந்தனன் உந்தி பெற
தனக்கொரு செயலிலை உந்திப்பர். பகவான் ரொம்ப அழகா சொல்லுவார், தன் இயல் சார்ந்தனன் உந்திப்பர். உன் இயல்பு என்ன? உனக்குள் உள்ளாழ்ந்து இருப்பது. மற்றவைகளை ஒரு அந்த அரங்கோ அந்த ஆத்மா பார்த்துட்டு இருக்கிறது. தனக்கொரு செயலிலை உந்திப்பற. நீ செய்யணும் வெட்டி முடிக்கணும் ஒண்ணுமே கிடையாது. ஏனென்றால் உன் இருப்பே ஆனந்தம் தான். அதை நீ உணரும் பொழுது நீ நீயாக இருப்ப. அதுதான் அம்பாள் இங்க சொல்றா, ஆசனஸ்த நிம்மதியா உட்கார். எப்படி? ஹிருதே நிமஜ்ஜதி. உன்னுடைய உள்ளுணர்வு என்ற ஏரியில் நிம்மதியாக முங்கி உள்ளாழ்ந்து சுகம் ஆனந்தமாக சுகத்தை அனுபவிப்பாய. இது நம்ம யோசிக்கலாம். இப்ப நம்ம ஒரு டேமுக்கோ இல்ல கட்டி ஒரு ஆத்துலயோ காவிரியிலயோ அப்படி கரையில உட்காந்துட்டு அந்த காலை மட்டும் அப்படி தண்ணியில் நினைச்சு பாருங்க. அடாடாடாடாடா என்ன சுகமா இருக்குன்னு தெரியுங்களா? கையில சின்ன குழந்தைய அந்த தண்ணி அப்படி அளவி பாருங்க, அளவளவி பாருங்க. அந்த விரல்கள் அவ்வளவு சுகத்தை உணரும். அப்புறம் அடுத்த கொஞ்சம் இறங்கி பார்க்கலாமே இருப்போம், கொஞ்சம் முழங்குற அளவு இறங்கி பாருங்க. இதுதானே நடக்குது. இப்ப பீச்சுக்கு போறோம், நாம முதல்ல பட்சம் பீச் அழகு பார்க்க போறோம், கொஞ்சம் காலை நினைப்போம் போறோம். அந்த அலைகள் உங்கள் கால்களை தழுவுறச்ச ஆஹா என்ன சுகம். ஏனென்றால் the water element is there in you. You are becoming one with the water element. அந்த சுகத்தை அடாடாடா எவ்வளவு சுகமா இருக்கு. ஒரு பெரிய அலை அடிக்குது நாம அது கூட திபி திபின்னு ஓடி வந்துடும். பயம் என்னதான் எலிமெண்டா இருந்தா கூட பஞ்சபூதமோ இல்லையோ பெரிய அலை நம்ம சுகத்தை அனுபவிக்கிற பெரிய அலை தடி பின்னாடி ஒரு திபி திபி ஓடி வந்துடும். திபி திபின்னு ஓடி இப்படி போயிடுறீங்களா? கிடையாது. மறுபடியும் அந்த தண்ணியை பார்த்து போறோம். அந்த தண்ணிங்கிறது அவ்வளவு சுகமா இருக்கு. அப்ப எந்த நிம்மதியா பீச்சுக்கார உட்காந்துட்டு அந்த இயற்கை அனுபவிக்க வேண்டியதானே. அந்த சில் என்ற காற்று, பரந்த வானம், எத்தனை கோடி மக்கள் அன்னையின் மடியில், விதவிதமான மக்கள், அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா நேரம் போறதே தெரியாது. அதான் அம்பாள் சொல்றா, நிம்மதியா ஏறாண்டா. ஏன் இல்லாதத போல உசுர வாங்கிக்கிட்டு இருக்க நீ? என்னத்தை தேடி ஓடிட்டு இருக்க நீ அப்படின்னு அம்பாள் ரொம்ப சொல்றாங்க. ஆசனஸ்த சுகம் ஹிருதே நிமஜ்ஜதி. நிம்மதியா அதுல அதுல மூழ்கி இருப்பாயாக. அப்ப என்ன இதுக்கு எதுக்காக உனக்குள்ள நிம்மதியை சொல்ற நீ? 17வது சூத்திரத்துல ஸ்வமாத்ரா நிர்மாணம் ஆபாதயதி. ஏனென்றால் நீ இந்த நிலையில் இருக்கும் பொழுது ஒரு படைப்பாளியாக ஆகிவிடும். சார் அற்புதம் சார். நீங்க ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிற எல்லாருமே யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு படைப்பாற்றல் இருக்கு. அப்படி நிம்மதியா உட்காந்து ஒரு பால்கனிலயோ ஆகாசத்தை பார்த்துட்டு ஒரு பேனா பென்சில் வச்சுக்கோங்க. இல்லையா அப்படி பாருங்க, அந்த மெல் இளம் தென்றல் காற்று உங்க கையை நோய் எழுதும். உங்க மனசு எதுலயோ ஒரு சிறகடித்து பறக்கும். அந்த இயற்கை அழகை ரசிக்கும். அப்போ உங்களுக்குள்ள அந்த கிரியேட்டிவிட்டி, அந்த படைப்பு திறன் தானாக வெளிப்படும். அப்ப நீங்க எழுந்த பாத்தீங்கன்னா அது ஒரு கவிதையா இருக்கும். பாட தோணும். அந்த பாடல் உங்க சொந்த வார்த்தையில வரும். அடடா நானா பாடினேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தா அந்த பாட்டு வராது. ஆனா நீங்க பாடுறப்ப கேட்கறவங்களுக்கு அடடா எவ்வளவு நல்லா பாடினீங்க அப்படின்னு. அதுதான் அம்பாள் சொல்ற நிர்மாணம். நிர்மாணம்னா ஒன்றை படைத்தல், ப்ரொடியூசர்ஸ். அந்த பெரிய கோயிலை நிர்மாணித்தனர், கட்டுவித்தனர் அர்த்தம். அது போல ஸ்வமாத்ரா உன்னுடைய இருப்பிலேயே நீயாக உனக்குள் ஆழ்ந்து சுகமாக இருக்கும் பொழுது ஆபாதயதி. ஆபாதயத்தின தானாக நீ அதை கட்டுவிக்க அமைக்க ஆரம்பி. சூத்திரம் பாருங்க, ஸ்வமாத்ரா நிர்மாணம் ஆபாதயதி. நீயாவே இருக்கிறச்ச உன்னுடைய மனம் எண்ணங்களுக்கு சலனமற்று இருக்கிறச்ச நிர்மாணம் ஆபாதயதி. உனக்குள் பலவிதமான படைக்கும் ஆற்றல்கள் தானாக. யோசிச்சு பாருங்க, யூடியூப்ல போய் பாருங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கும். எத்தனை கிரியேட்டிவிட்டி. எப்படி ஒரு வாழைப்பழத்தை தோலை உரிக்கிறது, வாழைப்பழத்தோலை உரிச்சுட்டார்.
அன்னாசி பழத்தை தோலை உரிக்கிறது எப்படி பிரமாதமா இருக்குங்க. அந்த சேமியா பண்றது அம்மா தான் காட்டினா. சேமியா எப்படி பார்த்தோம்னு அப்படியே நேரா ஒரு துணி மாதிரி செய்யறான் அந்த மாவை. அப்புறம் கீரை மாதிரி அதுக்கு அப்படி கிழிக்கிறான். கிழிச்சிட்டு போய் பார்த்தா துணி மாதிரி வருதுங்க. நமக்கு தோசையே வருது, வட்டமா வராது, அது வேற விஷயம். அது ட்ரையாங்கிளா வருது, குவாட்ரிலேட்டரலா வருது, நடுவில் ஓட்டையா இருக்குது, ஓரத்துல மொத்தா இருக்குது. நான் பார்த்தேன், சாமி நமக்கு எதுவும். அம்மா சொன்னாங்க, உனக்கு இதுக்கு சம்மதமே கிடையாது, விட்டுடுங்க. நம்ம தோசை சொல்றதுக்கு தலைகளாக எத்தனையோ வருஷமா அவன் சேமியாவை அலசுற துணியை தண்ணீரை போட்டு அலசுற மாதிரி. அது ஒரு கலை, அந்த படைப்பு ஆற்றல். தயவு செஞ்சு பார்க்கணுங்க. அந்த விதத்துல சில நேரம் பார்ப்பேன் நான் யூடியூப்ல. படைக்கும் ஆற்றல். இந்த சாண்ட் ஆர்ட், ஒரு பேக்ரவுண்ட்ல அந்த மணலை தெளிச்சு என்ன அழகா அந்த ஆர்ட் உருவாக்குறாங்க. ரங்கோலி விதவிதமான எப்படி எத்தனை படைக்கிறாங்க. அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் எத்தனை டிராயிங் போடுறாங்க. அந்த இசை கலைஞர்கள் எப்படி எல்லாம் பாடுறாங்க. அதை கேட்கறச்ச பாக்குறச்ச உங்களால கேட்காம இருக்க முடியாது, பார்க்காம இருக்க கேட்காம இருக்க முடியாது, பார்க்காம இருக்க முடியாது என்ற நிலை எப்பொழுது உங்களுக்குள் வருகிறதோ அப்பொழுது நீங்கள் ஆன்ம பாதையில் இருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு அழகை உங்களால் பார்த்து பார்க்காமல் செல்ல முடியாது. ஒரு அழகான மலர் இருக்கும் பொழுது அதை பாராட்டாமல் உங்களால் நகர முடியாது. ஒரு அழகான கோலத்தை பார்க்கும் பொழுது அதை அதமே மிதிச்சுடுவோம் பயபக்தி அந்த பக்கம் சுத்திட்டு போகும். அது சிதையக்கூடாது. ஒரு அழகான ஒரு அறுசுவை உணவு ஒரு அம்பாள் படைக்கிறச்ச, ஆஹா இப்பேற்பட்ட ருச்சியா, ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு. இத நீங்க எப்போ உங்களுக்குள்ள அந்த பாராட்டும் தன்மை, மற்ற உயிர்களை மதிக்கும் தன்மை வருதோ, யூ ஆர் வெரி க்ளோஸ் டு டிவினிட்டின்னு தெரிஞ்சுக்கணும். These are all the parameters. Very, very important. அப்ப என்ன சுதந்திர நிர்மாண, நீங்க படைக்கிறது மட்டுமல்ல, மற்றவங்க படைக்கிற மற்றவர்கள் படைப்பை நீங்கள் பாராட்டுவீர்கள் இல்லைங்களா? வித்யா ரொம்ப அழகா பாடிட்டு உத்தரகாந்து. அப்ப நம்மளால பாராட்டம் இருக்க முடியும். அப்பா எத்தனை வருஷம் எத்தனை மாசம் கழிச்சு பாடிட்டு இருக்கேன், ரொம்ப அழகா இருக்கு, எவ்வளவு சுகமா இருக்கு கேட்கறதுக்கு. அது தானாக வரணும். சும்மா நல்ல ஜோராயின்னு கை தட்டக்கூடாது. அது என்ன பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் நீங்க உங்களோட சுய பரிசோதனை. என்னுடைய இதயத்திலிருந்து அந்த அற்புதமான பாடலுக்கு நான் மதிப்பு தெரிவிக்கிறேன், அந்த அற்புதமான படைப்பிற்கு நான் தலை வணங்குகிறேன். அப்பதான் ஹவு க்ளோஸ் we are to the divinity என்பது நமக்கு நாமே பாராட்டி கொள்ள முடியும். அதுதான் தி அல்டிமேட். அதுக்கு நீங்க யூடியூப்ல பாருங்க, யூ காட் innumerable examples. ஒரு 5 வயசு வாழ்ந்துங்க, அப்படியே எண்ணெயில போட்ட போண்டா மாதிரி ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு அந்த அரங்கம் பூரா குதிச்சு டான்ஸ் போடுது. உட்கார்ந்து எந்திரிக்க, நம்ம உட்கார்ந்து எந்திரிக்கிறதே ஒரு கையை ஊதி எந்திரிக்க நிறைய இருக்கு. ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுதுங்க. அது அப்படியே என்னது என்ன சொல்றாங்க, குதிச்சிட்டு இருக்கு. அந்த அரங்கம் ஃபுல்லா ஆடுது, சுத்தி ஆடுது, எனர்ஜெட்டிக். அதுல கடைசியில் நமஸ்காரம் வேற பண்ணுது முடிச்சிட்டு. யோசிச்சு பார்த்தா என்னவோ பண்ணுது அவங்கள, அந்த நெஞ்சத்துல நெகிழுது. ஏன் அம்பாள் எப்பேற்பட்ட எனர்ஜி தூண்டு வச்சிருக்கா, எவ்வளவு அழகா ஆடிட்டு இருக்கா அப்படின்ற அந்த எண்ணம் நமக்கு தோன்றும் பொழுது யூ ஆர் க்ளோஸ் வித் தி டிவினிட்டி. அதுதான் அம்பாள் இங்க சொல்றா, ஸ்வமாத்ரா நிர்மாணம் ஆபாதயதி. உனக்குள்ளதாண்ட நான் இருக்கேன், நான் தானே இந்த பிரபஞ்சத்தையே படைச்சேன். ஆபாதயத்தின்னு ப்ரொடியூசிங் எஃபெக்ட்ஸ், ப்ரொடியூசிங் நான் உண்டாக்குது. இது இன்னொரு விதமாவும் சொல்லலாம். நான் இது கண்கூடு. அடடா, தேங்காய் போலி சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு யோசனை வந்து வச்சுக்கோங்க. நிஜமா சொல்றேன், நீங்க உண்மையாலுமே இந்த ஆன்ம பகுதியில் போயிட்டு இருந்தீங்கன்னா யாரு மூலமாவும் உங்களுக்கு தேங்காய் போலி கிடைக்கும். யாரோ போனது தீபாவளிக்கு ஒருத்தருக்கு முருகு கொடுத்தாங்க. முருகு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எங்க வீட்டுல குலாப் ஜாமுன் தான் பண்ணேன். குலாப் ஜாமுன் வச்சுட்டு இருப்பேன், அது என்ஜாய் பண்ண. அந்த முறுக்கு கொடுத்தாங்க.
அந்த முறுக்கு வச்ச உடனே கடார்னு பல்லு எங்கட காணாம போட்டு நினைச்சேன். அப்படி அவ்வளவு கெட்டி டபார்னு சத்தம் கேட்டுச்சு. அவ்வளவு கெட்டியா இருந்தது முறுக்கு. இது முறுக்கே கிடையாது, இதை சாப்பிட்டா எனக்கு கிறுக்குதான் பிடிக்கும்னுட்டு என்ன பண்ண, அந்த முறுக்கு அப்படியே பத்திரமா பேக் பண்ணி, எனக்கு என் பல்லுதான் அப்படி இருக்கும் சரி என்ன சொல்லுவாங்க, பாழா போறது பசு வயிற்றுலம்பாங்க, ஒரு கிராமிய பழமொழி. வீணா போறது அந்த கழிவு நீரும்பாங்க. நம்ம மிஞ்சி போற சாதம் அதெல்லாம் வந்து காய்கறி இதெல்லாம் ஒரு பெரிய பானை இருக்கும், அது பசுமாடு கொடுப்பாங்க. பசுமாடு பாலை மட்டும் நம்ம குடிப்போம், அது வேற விஷயம். அதுல பாழா போறது பசு வயிற்றுல, வீணாக்க வேண்டாம் என்பது அந்த பொருள். அது போல இந்த முறுக்கு வீணாக வேண்டாமே அப்படின்ட்டு இந்த வீட்டுல சுத்தம் பண்ண வருவாங்க இல்லைங்களா, இவங்க இந்த ஓனிக்ஸ் இவங்க எல்லாம் வருவாங்கல்ல, அவங்கள ஒரு பேக் பண்ணி கொடுத்தேன். ரொம்ப தேங்க்ஸ் சார்னாங்க. எனக்குள்ள கொடுத்தது சரியா தப்பா அது வேற கேள்வி. நமக்கு பிடிச்சது கொடுக்கும், கையை தட்டி கொடுக்க, அதான் வீணா பக்கம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு அந்த முறுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமா அடாடா முறுக்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, முறுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே. நிஜங்க, நிஜம். இதை நான் செவ்வாய்க்கிழமை நினைச்சேன். திங்கக்கிழமை தீபாவளி, செவ்வாய்க்கிழமை நினைச்சேன் முறுக்கு தான் நல்லா தான். நேற்றுக்கு ஒரு கன்சல்டன்சிக்கு போனேன். சார் திங்கக்கிழமை தீபாவளி நீங்க வரல, நாங்க பச்சனை எல்லாம் கொண்டு வந்திருந்தோம், இந்தாங்க சார் வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க முறுக்கு. முறுக்கு அதிரசம் கொடுத்தாங்க ஒரு பேக். அதை கொண்டு வந்து எடுத்தோன்னு முதல்ல முறுக்கு தான் சாப்பிட்டேன். சார் பிரமாதம் சார், அப்படியே வாயில வச்ச கரையிற மாதிரி இருந்தது, தேன்குழல் முறுக்கு. யோசிச்சு பார்த்தா, அம்மா இந்த கருணைக்கு நான் எத்தனை கோடி ஜென்மம் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன், உன்னுடைய பாதங்களில் இருந்தா இவ்வளவு சுகமா. நான் முறுக்கு தான் சாப்பிடணும்னு நினைச்சேன், முறுக்கு வேணும் டிமாண்ட் பண்ணல, நல்லா இருக்குமே நினைச்சேன். அதை உடனே நிறைவேற்றி வச்சுட்டியம்மா அப்படின்ட்டு நேற்று நிஜமானுமே தூங்க என்னுடைய தியானத்துல அம்பாளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் சொல்லிட்டேன். அதுதான் நிர்மாணம். நீ எதை ஆத்மார்த்தமா உன்னுடைய ஆன்ம வழியில் ஆன்மீக பாதையில் சரியாக நடந்து கொண்டிருக்கிறாயோ அப்பொழுது நீ வேண்டியது கிடைக்கும். இதுதான் அஷ்டமா சித்திகள்ல வாசித்துவா அப்படின்னா. வாசித்துவா என்பது ஒரு அஷ்டமா சித்தி. நீ அதை பத்தி இந்த சித்தியை பத்தி கவலைப்படாது, நீ எது வேணும்னு நினைக்கிறியோ அது உனக்கு வந்துச்சு. ஆனால் வேணுங்கிற நினைக்கிறது மேல பற்று வைக்க கூடாது. கிடைச்சா சரி, கிடைக்க கட்டி பரவாயில்ல, போயிட்டே இருக்கணும். அப்ப அம்பாள் மடியில ஏற்றி வச்சுட்டு ஒண்ணு கூட்டுவான், அது பிரத்யட்சமா நேற்று பார்த்தன. அதனாலதான் ஆச ஸ்வமாத்ரா நிர்மாணம் ஆபாதயத்தி. நீயா இருந்தா தானாக படைக்கும் ஆற்றல் உனக்குள்ள வந்துடும். அதுக்கு என்ன அடுத்தது என்ன, 18வது பாடல் வித்யா அவிநாஷே ஜன்ம விநாசா. வித்யா அவிநாஷே ஜன்ம விநாசா. வித்யா என்றால் நம்ம வித்யா, இது சுத்த வித்யா. யாருக்கு என்னது, நிவிருத்தி கலா, பிரதிஷ்ட கலா, சுத்த வித்யா கலா, சாந்தி கலா, சாந்தி அதீத கலா. புரிஞ்சது இல்லையோ? 5 கஞ்சுகாஸ், அதே நேரத்துல 5 நிவிருத்திஸ். எந்த ஆண்டவன் நம்மள உரையில போட்டு சாக்லேட் மாதிரி சுத்தி 5 கஞ்சுகாசுல சுட்டி விட்டாங்களோ அதே சிவா சொல்றார், இத பாரு 5 வழி கொடுத்துருக்கேன். நிவிருத்தி கலா, பிரதிஷ்ட கலா, சுத்த வித்யா கலா, சாந்தி கலா, சாந்தி அதீத. அந்த வித்யா, வித்யா அவிநாஷே. உனக்குள்ள அந்த சுத்த வித்யா தத்துவம் வர்றச்ச உன்னுடைய எல்லா அபிலாட்சைகளும் அட்டாச்மெண்ட்டும் தானாக அவிநாஷே, அது உன்னை விட்டு போயிடும். நீ விடணும்னு அவசியமே கிடையாது, ஒண்ணு விட்டு போயிடும். நான் எப்பவுமே எல்லாருக்குமே சொல்லுவேன், சண்டை போடாதீங்க, உங்க உணர்வுகளோட சண்டை போட. நீ ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் தி கிரியா, ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் தி பிராணாயாமா, ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் தி சுதர்ஷன கிரியா பண்ணிக்கிட்டே வா. எது நீ இல்லையோ அது உன்னை விட்டு போயிடும். நிம்மதியா, அது பசியானாலும் சரி, தூக்கமானாலும் சரி, காம உணர்வானாலும் சரி, இல்லாட்டி நாமன்ற குணம் செல்ஃபிஷ்னஸ் எல்லாம் தானே ஒண்ணு விட்டு போயிடும். அப்பேற்பட்டதுதான் நம்முடைய பிராணாயாமா. வழி உள் அடக்க வலைபடுப்பு போ, மனம் உள் அடங்கும் உந்தி பெற உபாயம் இதுவே உந்தி பெற, பகவான் ரமணர் சொல்றார். அதனால பிராணாயாமா இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் செல்ஃப் ரியலைசேஷன்.
இங்க அதான் அம்பாள் சொல்றா, வித்யா உனக்குள்ள அந்த சுத்த வித்யா தத்துவம், அதாவது உன்னுடைய சாதனைகளுக்கு போக போக அவிநாஷே உன்னுடைய எல்லா விதமான வேண்டாததெல்லாம் டெஸ்ட்ராய் நாஷே அது காணாம போயிடும். தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். அது போல எப்படி தீ ஒன்றுதான் எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கி தன்மயமாக்கி கொள்ளக்கூடிய தன்மையை உடையது. மாயனை வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமதார் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்திரா சிந்திக்க போய பிழையும் புகுத்தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் என்பார். ஆண்டாள் பிராட்டி மகாலட்சுமியுடைய அவதாரம். அம்பாளுடைய வாக்கு போய்க்குமோ? சத்தியமா போய்க்காது. நீ கிருஷ்ணா அப்படின்ட்டு எப்ப கிருஷ்ணார்ப்பணம் அம்பாள் பாதங்களை சரணம் அடைகிறியோ அப்ப எப்பேற்பட்ட வினைக்கு நீ கவலையப்படன. தானாக சொல்றோம் இல்லையோ, தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நாம் செய்த பிழைகளை மன்னிக்கும் என்று ஐயப்பா போடுறது எல்லாரையுமே நிச்சயமா நடக்கும். ஏனென்றால் அம்பாளுடைய குழந்தை நீ எப்பேற்பட்டவனா இருந்தாலும் உன்னை அடிச்சு சமா பேதா தானா தண்டா வச்சு உன் அம்மா தக்கிட்ட சேர்த்துப்பான். அதுதான் வித்யா அவிநாஷே ஜன்ம விநாஷ். அப்பேற்பட்ட சுத்த வித்யா தத்துல வர்றச்ச இனிமேல் உனக்கு ஜென்மங்கள் ஏற்படாது. ஜன்ம விநாச உன்னுடைய பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்ற சுழற்சி தானாக நின்றுவிடும். எப்போ சுத்த வித்யா தத்துவம் வர்றச்சு. அதுக்கு என்னென்ன பண்ணணும் அம்பாள் சொல்லிட்டே வரலாம். வித்யா அவிநாஷே ஜன்ம விநாச. அந்த சுத்த வித்யா தத்துவம் அவிநாஷே எல்லாத்தையும் அழிச்சிடும். எதுவே விநாசே அவிநாஷின் பேரு சிவபெருமானுக்கு. உங்களுக்கு காங்கேயத்துல இருக்கக்கூடிய கோவில்ல அந்த மூலவர் பேர் அவிநாஷ். அந்த அவிநாஷ் கூட அது கொஞ்சம் ஸ்டைலா பண்ணி அவிநாஷ் பேர் வச்சுக்கிறாங்க இல்லையா? அதனால அது அவிநாஷி. சிவபெருமான் பேரு அவிநாஷி. ஜடாமுடி தரித்தவராய் தன்னுடைய ஜடாமுடிகள் பறந்து அப்படியே பறக்க பறக்க ஆனந்த நடன தத்துவம் அவ்வளவு அழகா இருக்கும். காங்கேயத்துல போய் பாத்தீங்கன்னா அந்த அவிநாஷர் கோயில பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் அந்த உற்சவ கிரகம். வித்யா அவிநாஷே அனைத்தையும் நீக்கிவிடும். அது மட்டுமல்ல ஜன்ம விநாசா இந்த பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியிலிருந்து உன்னை தானாக அது உன்னை வெளியே கொண்டு. இதெல்லாம் அம்பாள் சொல்லி பிராமிஸ் பண்ணிட்டா. எப்போ நீ உள்ளுணர்வோடு இருக்கு. உன்னுடைய எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் இதெல்லாம் உள்ளுணர்வோடு இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ற மம்மி, ஒரு பெரிய வாணி குண்டை தூக்கி போடுற. என்ன குண்டை தூக்கி போடுற? டே மவனே எல்லாம் சொல்லிட்டேன், இது நீ மேல போயிட்டு இருக்க, ரொம்ப சந்தோஷம். இந்த கொஞ்சம் தான் இடைவெளி இருக்கு உனக்கும் எனக்கும், பக்கத்துல வந்துட்ட. ஆனா நீ சரிக்க விடுறதுக்கு 99% சான்ஸ். இந்த பரமபத சோபான படம்னு இருக்கும் சரியா? அது வந்து எப்பேற்பட்ட உயர்ந்த தத்துவம் உள்ள ஒரு ஆட்டம் தெரியுங்களா? அது சிவராத்திரி நவராத்திரி எல்லாம் ஏகாதசி எல்லாம் கண்ணு முடிச்சுட்டு ஆடுவாங்க. அதுல ஏணி இருக்கும், குட்டி பாம்பு இருக்கும், பெரிய பாம்பு இருக்கும். அந்த கடைசியில நீங்க அந்த மேல நீங்க வந்து வைகுண்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாம்பு இருக்கும். அதை பார்க்கச்சே பயமா இருக்கும். இந்த டிராயிங்கும் பெரிய பாம்பு இருக்கும். கரெக்டா நீங்க அது வாயில விழுவீங்க, சைன்னு கீழே வந்துருவீங்க. இது வந்து அற்புதமான வாழ்க்கையில் தத்துவத்தை விளக்கக்கூடியது. எவ்வளவுதான் நீங்க மேல போக போக ஏணி மேல ஏணி போட்டு மேல போயிட்டீங்கன்னா கூட அம்பாள் சொல்றா சரிக்க விடுறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா உன்னுடைய உணர்வுகள்லாம் அதீதமா இருக்கும். யோகிகளுக்கு நிறைய பசிக்கும். யோகிகளுக்கு தவத்தூக்கத்தில் நித்ரா யோக நித்ராவோடு இருப்பாங்க. யோகிகளுக்கு காம உணர்வு அதிகமாக இருக்கும். யோகிகளுக்கு அனைவற்றையும் தன் கைக்குள் அடக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு. குடம் என்றும் குன்றேறி நின்றார் வெகுளி கனவையும் காத்தனது. இதுக்கு பல சான்றுகள் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஆனால் அவ்வளவு மேல போக போக உணர்வுகளின் தத்துவம் அப்படியே உங்களுக்குள்ள அப்படியே கிடு வைப்ரேட் ஆகிட்டு இருப்பீங்க. ஆனால் அதுக்குள்ளேயே அம்பாள் சரணம் அம்பாள் சரணம் அம்பாள் சரணம் அம்பாள் சரணம் அந்த பாதங்கள் இருக்கச்ச
அந்த உணர்வுகள்ல ஒரு கட்டுக்குள்ளர ஒரு அழகான கலை நயத்தை ஏற்படுத்தி ஒரு ஸ்ரீ சக்ரா, ஒரு தந்திரா ஸ்ரீ சக்ரா மாதிரி இருப்பீங்க. இல்லாட்டி ஒரு நிமிஷத்துல அதை கரைச்சு விட்டுருவாங்க. ரொம்ப 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 முக்கியம். ஆக மேல போக அதுக்கு மேல உள்ள அந்த பெரிய பாம்பியம் தாண்டி போயிட்டீங்கன்னா அங்க 8 இருக்கும், 8 மாடம் இருக்கும். ஒவ்வொரு மாடத்துக்கும் ஒரு தாயம் போடணும். அப்பதான் அடுத்த வீட்டுக்கு போக முடியும். முன்னெல்லாம் 6, 7, 8 எல்லாம் போட்டு 6 தான் மேக்சிமம், சாரி, போட்டு போட்டு போயிட்டு இருப்பீங்க. அங்க முதல்ல சாமி கிட்ட போனதுக்கு அப்புறமா இன்னொரு பதத்துக்கு போறதுக்கு ஒரு தாயம் போடணும். அப்ப பார்த்து தாயம் விழாது, உருட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம பின்னாடி வேணா தாயம் போட்டு முன்னாடி போயிட்டு இருப்போம், அது வேற கதை. எதுக்கு சொல்றவர் என்ன, நிலைகள் உயர உயர உன்னுடைய ஆன்மீக முயற்சியும் அதிகரிக்க வேண்டும். விடாமுயற்சியும், டெனாசிட்டி, விவேக வைராக்கியமும், வைராக்கியம் அடைந்தே தீருவேன், எப்படியும் என் லட்சியத்தை அடைவேன் என்ற டிஸ்பேஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் should go on stronger and stronger and stronger. அதுதான் பரமபத சோபான படம். 8 இப்படி போயிட்டு மறுபடியும் வந்து நடுவுல தான் நீங்க வந்து கடைசியில வைகுண்ட பதவிக்கு வருவீங்க. சரியா? அது வேற விஷயம். அதனால அம்மா கொஞ்சம் முறுக்கு கொடுப்பா, நடுவில் அதிரசம் வரும், மைசூர் பாக்கு வரும், இதை சாப்பிட்டுக்கிட்டு வாடிக்கிட்டு இருக்கும். சரியா? ஆக விளையாடுறச்சே அது யோசிச்சு பார்த்தோம்னா பெரிய பாம்பு நீங்க வைகுண்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி காத்துக்கிட்டு இருக்கும், ஆறு முழுகுது. அதனால ரொம்ப 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 ஜாக்கிரதையா நாம இந்த அதுல என்ன சொல்றா அம்பாள், இதோட நம்ம நிறுத்திக்கலாம். க வர்கா திஷு மாகேஸ்வரிய ஆத்யா பசு மாத்தரக. க வர்கா, குழந்தை உனக்கு வழியும் சொல்றேன், நான் சப்த ரூபிணியா இருக்கேன். அதுதான் நம்ம சப்த ரூபிணியா இருக்கேன். நான் சப்தத்தில் தான் வெளிப்படுத்துவேன். சவுண்ட் இஸ் எனர்ஜி. மாத்ருகா பாவா முதலே பார்த்திருக்கேன் நாம இல்லையா? அந்த மாத்ருகா கலாஞானம் மாத்ருகா சிவசூத்திராலேயே வரும். அந்த சாம்போபாய கலாஞானம் மாத்ருகா. ஆக நான் சப்த ரூபத்தில் இருக்கிறேன். அப்ப அம்பாள் என்ன சொல்றா, கா வர்காதீஷோ, கா என்று தொடங்கி வரக்கூடிய எல்லா வார்த்தைகளிலும் நான் பலவிதமாக சப்த ரூபிணியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அம்மா சொல்ற. சோ இது வரைக்கும் போதும் நமக்கு. அதுக்கப்புறமா வந்து எப்படி ஹவு டு யூட்டிலைஸ் தி மந்த்ரா, எப்படி அம்பாளை வந்து மந்திர ரூபிணியா நம்ம உணர்றது, நாத ரூபிணியா உணர்றது, சப்த ரூபிணியா உணர்றதுங்கிறது வந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் அம்பாள் வந்து இது வரைக்கும் வந்துட்டேன், இனிமேல சபை ஜாக்கிரதையா இருக்கணும்டாப்பா. உனக்கு படைக்கு மாற்றலே வந்து கொடுத்து, அதனால நினைச்சதெல்லாம் படைக்க கூடாது. ஆனா சுத்த வித்யா தத்துவத்துல எப்பவுமே நீ ஊன்றி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி நமக்கு 18 சூத்திரங்கள் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இனிமேல 19வது சூத்திரம் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். சரியா? ஜெய் குருதேவ். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய். எதனா டவுட் இருந்தா கேளுங்க. மீட் நெக்ஸ்ட் வீக். குட். அற்புதங்க சிவசூத்திரம், அற்புதம். சொல்லுங்க அருண் சார். ஒரு கொஞ்ச நாள் ஒரு 1 வீக் பேக்கோ ஏதோ சம்திங் ஒரு நம்ம குருஜி ஆர்ட் ஆஃப் லிவிங்ல மெசேஜ் வந்திருந்தது. நான் கூட ஃபார்வர்ட் பண்ணி எல்லா குரூப்பையும் நானும் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஆணவ உப்பாயா, சக்த உப்பாயா, ஷாம்பு உப்பாயா. ஆமா. அதுல என்ன போட்டு இருந்ததுன்னா ஜஸ்ட் ரெக்கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். யூ கரெக்ட், கைண்ட்லி கரெக்ட் அஸ். ஆணவ உப்பாயால இந்த பிராணாயமா பண்றது, தியானம் பண்றது, யோகாசனம், இதெல்லாம் வாலண்டரியா கான்சியஸா நம்ம சததீர்க்க காலே அந்த மாதிரி பண்றது. சக்த உபாயங்கிறது இதுல இருந்து பண்ணிருக்கிற பெனிஃபிட்ஸ் வில் கிவ் யூ தோஸ் பெனிஃபிட். அந்த சக்த உபாயங்கிறது நம்ம வாலண்டியரா பண்ண வேண்டாம். இது these will give you the fruits, that is called சக்த உபாய. சாம்ப உபாயங்கிறது only grace, நம்ம நத்திங், நம்ம எஃபர்ட்ஸே கிடையாது. இது நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். சொல்றதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் ப்ளீஸ் கோரிலேட் பண்ண சொல்லுங்க. வந்து கீழ இருந்து மேல போறது, தெரிஞ்சதுல இருந்து தெரியாது போறது, புரியுதா? இப்போ வந்து ஆணவ உபாயங்கிறது நம்ம முயற்சி, சுய முயற்சியில போறது. So from known to unknown, whereas Shiva Sutra starts from the unknown to the known. See, Shiva says பிரபஞ்சத்துடைய தத்துவம் இதுங்கிறப்ப அது வந்து சாம்பவ உபாயம்.
அம்பாள் மூலமா இதெல்லாம் தான் சக்தி ரூபமா வெளிப்படுது. இது சாக்த உபாயம். நீ எதெல்லாம் சுயமுயற்சியில பண்ணின வருவ. இது சாம்பவ உபாயம் யூடியூப்ல நீங்க குலோப் ஜாமுன் பண்றத மாதிரி இது பண்ணணும் அது பண்ணணும் கேட்கிற மாதிரி. சாக்த உபாயங்கிறது வீட்டுல அம்மா உனக்கு குலோப் ஜாமுன் பண்ணி கிண்ணத்துல தர்ற மாதிரி. ஆணவ உபாயங்கிறது நீ வாயை திறந்து சாப்பிடுற மாதிரி. சாப்பிடுறது உன் வேலை. சாப்பிடுறதுக்கு குலோப் ஜாமுன் பண்ணி தர்றது அம்மா. ஆனா குலோப் ஜாமுன் எப்படி பண்றதுன்னு சொல்றது சாம்பவ உபாயம். சூப்பர். செய்யறது சக்த உபாயம். அது அனுபவிக்கிறது ஆணவம். either this way or that way, both ways it works. அம்மா குலோப் ஜாமுன் ரொம்ப நல்லா இருந்தது, ஃப்ரெண்டு விட்டு சாப்பிட்டேன், எனக்கு குலோப் ஜாமுன் பண்ணி கொடு, அது அனுபவ உபாயம். சாக்த உபாயம், அட கண்ணு நீ கேட்காம கேட்டியே, இந்த குலோப் ஜாமுன் பண்ணி தரேன்டா, சாக்த உபாயம். ஆனா அம்மாவுக்கு குலோப் ஜாமுன் பண்ண தெரிஞ்சிருக்கணுமே. உனக்காக அம்மா இப்படி குலோப் பண்ணி தெரிஞ்சுக்கணும். both ways it works. ஜெய் குருதேவ். சூப்பர் சார். அப்பா அப்பா எக்ஸலென்ட். சொல்லுமா அப்பா, ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. டவுட் எல்லாம் இல்லப்பா. நான் ஒண்ணு டேக்அவே எடுத்துட்டேன். இன்னைக்கு நீங்க சொன்ன பரமபதம் செகண்ட் லேட்டர் எக்ஸாம்பிள், மேல போய் சொயின்னு 98ல இருக்கிற பாம்புல சொயின்னு கீழே வந்துட்டேன். ஆனா இன்னொன்னு நீங்க சொன்னது அந்த வைராகியத்தோட ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் எப்படியாவது நான் வரணும், அந்த சஸ்டெயின் பண்ணணும். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். விவேக வைராகியம் ரொம்ப முக்கியம். விவேக வைராகியம். செய்யத்தக்கது செய்யத்தகாதது எது, அது விவேகம். வைராகியம் எப்படியும் ஆன்ம லட்சியத்தை அடைவேன். ரெண்டுமே வேணும். தேங்க்யூப்பா. ஜெய் குருதேவ். Great day. Thank you, Aram. Thank you for the opportunity. சார் ஐயோ ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணட்டுமா? Thank you. பை அருண் சார்.